நீலகிரியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை சோதனை செய்த பறக்கும் படை அதிகாரிகளுக்கு அதிர்ச்சியூட்டும் விதமாக மூட்டை மூட்டையாக இருந்த என்னது என்ற கேள்விக்கு பதிலளிக்க திணறிய எடப்பாடி பழனிசாமி இந்த வீடியோவில் முழுமையாக இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் மக்களவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சி தலைவர்களும் நிர்வாகிகளும் அமைச்சர்களும் பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். மேலும் தற்பொழுது தமிழகத்தில் இதுவரை அல்லாத 4 முனை போட்டி தமிழகத்தில் நடைபெற உள்ளது. அதிமுக, திமுக, பாஜக, நாம் தமிழர் என்று 4 முனை போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் மட்டும்தான் நிச்சயமாக வெற்றியடைய முடியும் என்பதை அனைவரும் அறிவோம். இந்த நிலையில்தான் மக்கள் பணத்தை வாங்க மறுத்தும் வருகிறார்கள். மேலும் பணத்தை பதிலாக பொருளாகவும் சிலர் வழங்கி வருவதால் தமிழகத்தில் தற்பொழுது பறக்கும்படை அதிகாரிகள் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவை பொறுத்தளவிற்கு பிற மாநிலங்களை விட தமிழகத்தில்தான் பண பட்டுவாடா அதிகமாக நடைபெற்று வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி கூறியிருந்த நிலையில் தமிழகத்தில் பறக்கும்படை அதிகாரிகள் நாளுக்கு நாள் அதிகப்படியாகத்தான் கொண்டு வரப்பட்டுள்ளனர். மேலும் ஒரு நபர் 50,000 ரூபாய்க்கு அதிகமாக வெளியே எடுத்து செல்லக்கூடாது என்றும், ஒருவேளை அப்படி எடுத்து சென்றால் அதற்கான உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக கைப்பற்றப்படும் என்றும் கூறியுள்ளனர். இந்த நிலையில்தான் நீலகிரியில் ஏற்கனவே திமுகவின் தற்பொழுது சிட்டிங் எம்பியாக இருக்கின்ற ராசா அவர்களது வாகனத்தை சோதனை செய்யாமல் அவருக்கு ராஜமரியாதை கொடுத்ததன் காரணமாகத்தான் பறக்கும்படை அதிகாரி சுதா என்பவர் தனது பதவியையும் தனது அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் செய்ததன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அவரது பதவியை பறித்தார். மீண்டும் இது போன்ற நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதற்காக பறக்கும்படை அதிகாரிகளுக்கு அதிக உத்தரவுகளையும் யாராக இருந்தாலும் சோதனைகள் செய்ய வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர்கள் கூறியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று காலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீலகிரியில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கோவைக்கு செல்லும் வழியில் அவரது வாகனத்தில் சோதனைகள் நடத்தப்பட்டது. இதில் வாகனத்தில் ஒரு இடம் கூட விடாமல் அனைத்து பக்கங்களிலும் சோதனைகள் நடத்திய பொழுது 3 மூட்டைகள் இருந்ததாகவும், இதில் அதிமுகவின் கட்சியின் பெயர் அணிந்த டிஷர்ட்டுகள் இருந்ததாகவும் தற்பொழுது தெரிய வருகிறது. மேலும் இதற்கான ஆவணங்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்கார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கட்சியின் தொண்டர்களுக்கு இதை வழங்குவதற்காக எடுத்து செல்லப்படுவதாகவும், இதை பயன்படுத்துவதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்றும் கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுவே மூட்டையில் பணங்கள் இருந்தால் நிச்சயமாக இன்று எடப்பாடி பழனிசாமி சிறையில் இருந்திருப்பார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.